நம்மளை உருவாக்குறதுக்கே சில சமயம் ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு சில ஆட்களை அனுப்புவார். அது தெரியுமா உங்களுக்கு? சில காரியத்தில் அப்செட் ஆகுறோம் அப்படின்னா, அப்செட் ஆகிற நேச்சர் நமக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே ஒரு ஆளை அனுப்புவார். நம்ம கோவமே படாத சாந்த சொரூபியாக தான் இருப்போம். ஆனால் ஒரு ஆளை உள்ளே அனுப்புவார். அந்த ஆளை பார்த்தாலே என்ன வரும்? கோபம் வரும். ஐயோ இது இப்படி பண்ணுதே. அப்போ ஆண்டவர் சொல்ல, பார்த்தியா நீ சாந்த சொரூபின்னு நினச்சிக்கிட்டு இருந்தியே, உனக்குள்ளே என்ன இருக்குதா? கோப குணம் இருக்குதா? நான் ரொம்ப ஜபிக்கிற ஆள் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு சூழ்நிலை நம்ம வரும். ஆண்டவரே நான்லாம் ஜெபம் பண்ண மாட்டேன் ஆண்டவரே. ஏன் தெரியுமா? பத்தியா நீ ரொம்ப ஜபிக்கிறேன்னு பற்றி உன்னை பற்றியே நினச்சிட்டு இருந்தியே. நீ ஜெபிச்சது என் கிருபையினால ஜெபம் பண்ண. இப்போ உனக்கு ஜெபிக்க முடியல பார்த்தியா? இப்போ சொல்லு, உனக்கு உதவி செய்கிறவர் யாரு? நான் தான். அப்போது நம்மளை வேற ஒரு சூழ்நிலைமைக்குள்ளே ஆண்டவர் அனுப்புகிறாருன்னா, தயவு செய்து முறுமுறுக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, முறுமுறுக்காத.